சரி, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புள்ள பெத்தவங்க கூட வந்து அந்த தீட்டு கழியாம வந்து நேரங்கட்ட நேரத்துல வெளியில போனாலோ இல்ல வந்தாலோ அந்த வாடைக்கு கூட வந்து பேய் ஏறிடும்ன்றாங்களே, இது உண்மையா? 3 கல்லை வச்சு அது வந்து நடுவில் இருக்கிற முனீஸ்வரர், காட்டேரி அம்மன், அது இன்னொரு வைஃப், அவங்க 2 பேரையும் வச்சு கும்பிட்டு வழிபட்டாங்க. அன்னிலேருந்து அந்த கல்லும் வளரும். நம்ம நினச்சினப்போம் செங்கல் வளருமா, ஆனால் நம்ம பண்ண பூஜை பவர் உண்மையாலே கொடுக்கும். நானும் குலதெய்வம் தான் கொண்டுருங்க. நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன், எனக்கிட்டே எல்லாமே தான் இருக்கு, நான் இல்லாமலாம் இல்லையே. அதனால தான் வந்து நான் தெய்வத்தை பற்றியே பேசுகிறேன். தெய்வம் கொடுக்கலன்னா அது இருந்தாலும் பேசதான் போகிறோம். கொடுத்தாதான், அதுதான் மனித முட்டாள்தனம். கொடுத்தா கடவுள், கொடுக்கலன்னா கடவுள் இல்லைன்றீங்க. அது என்ன? அப்ப கொடுக்கும் போது தெரியலையா உங்களுக்கு கடவுள் இருக்காருன்ட்டு? நைட்ல கவுச் எடுத்துட்டு போக கூடாது. இந்த 12-1 மணிக்கு நைட்ல படத்துக்கு போயிட்டு வராங்க, புது கல்யாணம் ஆனவங்களோ இல்ல வயசு பசங்களோ, தலையில பூ வச்சுட்டு போக கூடாது. அங்கேயே கைட்டி தலையை சுத்திட்டு துப்பிட்டு போட்டு போனோம். அப்போ அது கூட வந்து அப்பத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, கறி துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கறி துண்டை எடுத்து வைக்க சொல்றது, அது வந்து நாகமணியா, அது 100 இது பண்ணவொடனே 100 வயசு ஆகிவொடனே கக்குனவொடனே இறந்துடும். அந்த நாகம் இறந்து அந்த மணி வரும். அந்த மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி அளவு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளி, இங்க அடிக்கிற ஒளி சுத்தி தெரியும். ஆனா அந்த நாகமணி வச்சோன்னே எங்க இருக்கிற பாம்பும் அங்க வந்து சேரும். அதுக்கு அவ்வளோ பவர்ஃபுல் இருக்கு. நாகமணின்றது சும்மா கிடையாது. வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் பக்தி. இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடுதொட்டி அந்த ஏரியாவில் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு அருள்வாக்கு சொல்கிறவர் தான். இவரை பற்றி ஃபுல்லாக சொல்லணும்னா இவர் அருள்வாக்கு முனீஸ்வரன்னே சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். ஆக்சுவலாக முனீஸ்வரன் அப்படின்னாலே எல்லாருமே பயப்படுவாங்க. ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து குலதெய்வம்னு சொல்லலாம். சில பேர் வந்து காவல் தெய்வம்வாங்க, ஊர் எல்லை தெய்வம்லாம் சொல்லுவாங்க. இந்த கருப்பு சாமி, அதுக்கப்புறம் பாடிகார்டு முனீஸ்வரன், இந்த மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? கருப்புலேயே 108 கருப்பு இருக்கா? இருக்காங்களா? அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா கன்னிமாலே 7 கன்னிமா வகை இருக்காங்க, புரியுங்களா? அதே மாதிரி தான் கருப்பு சாமியில் 7 கருப்பு சாமி. அதாவது இவங்களை ஏன் காவல் தெய்வம் சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராமத்து தேவர்கள். இவங்கெல்லாம் கிராமத்து தேவர்கள்லாம் ஊர் எல்லையில திருடக்கூடாது, களவாணி பண்ணுவாங்க, நிறைய திருட்டு நடக்கும், வழிப்பறி நடக்கும், அப்பயே அந்த காலத்திலேயே நடக்கும். அதனால வந்து இவரை வந்து காவல் தெய்வமா வச்சாங்க. எது நடந்தாலும் அப்போ ஒரு கெட்டது நடக்காது, ஒரு தப்பு தண்டா நடக்காது. அப்போல்லாம் கிராமம். அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு மத்தியில தான் உட்கார வச்சு பஞ்சாயத்தும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவர் கிராமத்து தேவர். அவர் எந்த ஒரு பிரச்சனமும் நடக்காது, எந்த ஒரு இதுவும் ஏற்படுத்த மாட்டாங்க, நல்ல விஷயங்களை கொண்டு போவாங்க, நல்லது செய்வாங்க, நிறைய இருக்கு. அதே மாதிரி சில பேர் சந்தேகப்பட்டெல்லாம் இருக்காங்க, சும்மா இது காவல் தெய்வம் எல்லாம் வராது. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நம்ம பார்க்கணும்னா கூட நயல் மட்டும்தான் தெரியும், உருவம் தெரியாது. நயல் பூமியில இருந்து வானத்தை நோக்கி இருக்கும் அந்த நயல். நம்ம இப்படிதான் பார்ப்போமே தவிர, அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா 3 கல்லு வச்சு கும்புறாங்க பாத்தீங்களா? அதனாலதான் அது பூமிக்கு பாதி மேல பாதி இருக்கும். பூமிக்கும் வானத்துக்கும் நான் வசந்து நிக்கிறேன்ட்டு அந்த காட்டுறாரு. எதனால வந்து நிறைய இடத்துல வந்து இந்த செங்கல்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த கல்லுக்கு சாமி மாதிரி வச்சு எதனால கும்பிடுறாங்க? அதுக்கு ஏதாவது குறிப்பிட்ட வரலாறு இருக்கா? அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம இன்னும் தெய்வத்தை ஒன்றும் யாரும் உண்மையா பார்க்கல. நானே பார்க்கல, யாரும் போய் சொல்லலாம், நானே ஒன்றும் பார்த்ததில்லை. இப்போ கூட நம்ம தோற்றத்துலதான் தெய்வத்தை வடி வச்சு ஒரு அகாரமா வச்சிருக்காங்க. இதான் உண்மை. ஏன்னா வந்து நம்ம தெய்வத்தை போய் சொல்றோம், நானும் பார்க்கல, நீங்களும் பார்க்கல, யார் பார்த்தாங்க நம்மளுக்கு தெரியாது. தெய்வம் இருக்கு, இல்ல ஆனா பார்க்க முடியாத ஒரு விஷயம் தான் தெய்வம். இப்போ இந்த அதாவது எப்படி கும்பிடலான்ட்டு ஒருத்தர் ஆதியில இருந்து யோசிச்சு பண்ணும்போது, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கல் ஊர் சைட்ல எல்லாம் கல்லு வச்சிருப்பாங்க, மரத்துல சேரி கட்டி பூ வச்சு கும்பிடுவாங்க. வேப்ப மரத்துக்கு அம்மனு, ஏன்னா இப்ப கூட பால் வடிது அப்படிலாம் சில இதெல்லாம் பேசுறாங்க. அது போல வந்து 3 கல்லை வச்சு நல்லது. அதே கூட பாருங்க, ஊர் சைடுல பொங்கலுக்கு அந்த கல்லு தான் வைப்பாங்க, அதே கல்லு தான், அதே வச்சு அந்த மாதிரி வெடிச்சு, சரி 3 கல்லை வச்சு அது வந்து நடுவில் இருக்கிற முனீஸ்வரர், காட்டேரி அம்மன், அது இன்னொரு வைஃப், அவங்க 2 பேரையும் வச்சு கும்பிட்டு வழிபட்டாங்க. அன்னிலேருந்து அந்த கல்லும் வளரும். நம்ம நினச்சினப்போம் செங்கல் வளருமா, ஆனால் நம்ம பண்ண பூஜை பவர் உண்மையாலே கொடுக்கும். ஆனால் நம்ம பண்ணாமல் விட்டோன்னா, நம்ம எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் சரி, ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல நிகழ்ச்சியோ எது வந்தாலும், இல்லை கடன் பிரச்சனை, எல்லாமே நடக்காது. நம்ம கரெக்டான முறையில் வழிபட்டால் மட்டும்தான் எல்லாமே நடக்கும்.
அதாவது மற்ற தெய்வத்தை முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க குல தெய்வத்தை கும்பிடுங்க. அப்புறம் எனக்கு இந்த தெய்வத்தை பிடிக்கும் அந்த தெய்வத்தை பிடிக்கும்ட்டு அப்புறமா கும்பிடும். ஏன்னா குல தெய்வத்தை கும்பிட்டா மட்டும்தான் வீட்டுல எல்லாமே வந்து சேரும். எனக்கு ஒரு டவுட், இப்ப நீங்க சொல்றீங்க குலதெய்வத்தை கும்பிட்டாதான் வீட்டுல எல்லாம் சேரும். நிறைய பேருக்கு அவங்களோட குலதெய்வமே என்னன்னு தெரியாது. ஆனா அவங்க பாத்தீங்கன்னா நல்லா தான் இருப்பாங்க. சில பேர் பார்த்து பார்த்து குலதெய்வம் வழிபாடு பண்றாங்க, அவங்களுக்கு சில கஷ்டங்கள் இருந்துட்டு தானே இருக்கு. சரியான வழிமுறையில வந்து பயன்படுத்தி இருக்க மாட்டாங்க. அதாவது வந்து நான் நேர்த்தி கடன் வச்சிருப்பாங்க, அதை செய்யாம செலுத்தாம இருந்திருப்பாங்க. இப்ப நான் கூட நினைச்சிருக்கலாம், நானும் குலதெய்வம் தான் கும்பிட்டுருக்கேன், நான் இன்னைக்கு நல்லா தான் இருக்கேன், எனக்கிட்டே எல்லாமே தான் இருக்கு, நான் இல்லாமலாம் இல்லையே. அதனாலதான் வந்து நான் தெய்வத்தை பத்தியே பேசுறேன். தெய்வம் கொடுக்கலாம் வந்து இருந்தாலும் பேசதான் போறோம். கொடுத்தாதான், அதுதான் மனித முட்டாள்தனம். கொடுத்தா கடவுள், கொடுக்கலன்னா கடவுள் இல்லைன்றீங்க. அது என்ன? அப்ப கொடுக்கும் போது தெரியலையா உங்களுக்கு கடவுள் இருக்காருன்ட்டு? அந்த மாதிரிதான் நம்மளா ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறது தான், அது தப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் தெய்வம் இருக்காரு. அதாவது நம்ம கரெக்டான வழிமுறையில வழிபட்டோம்னா கடவுள் கொடுப்பாரு. அதுக்குன்னு கொடுப்பாரு கும்பிடக்கூடாது. நம்மளும் அதுக்கான நெக்ஸ்ட் வேலையை பார்க்கணும். கடவுள் கொடுப்பாரு, இவன் சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்லாம் இருக்கணும். அதுக்கான அடுத்த என்ன விஷயம் அதையும் பார்க்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் கடவுளையும் நம்புவேன், சயின்ஸையும் நம்புவேன். ஏன்னா 2 விஷயம் இருக்கு. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா, அப்ப கிராமத்துல வந்து நைட்ல கவுச் எடுத்துட்டு போக கூடாது. இந்த 12-1 மணிக்கு நைட்ல படத்துக்கு போயிட்டு வராங்க, புது கல்யாணம் ஆனவங்களோ இல்ல வயசு பசங்களோ, தலையில பூ வச்சுட்டு போக கூடாது, அங்கேயே கைட்டி தலையை சுத்திட்டு துப்பிட்டு போட்டு போனோம். அப்போ அது கூட வந்து அப்பத்திலேயே என்ன சொன்னாங்கன்னா, கறி துண்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கறி துண்டு எடுத்து வைக்க சொல்றது, அந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து அதோட ஸ்மெல்ல கட்டுப்படுத்தும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதோட ஸ்மெல் வந்து காட்டாது. ஓ, கறி ஸ்மெல்ல காட்டாது. அடுப்பு கறியை எடுத்துட்டு போனோம்னா அது கூட கவுச்சியோட ஸ்மெல் காட்டாது. ஏன்னா அது டிவைட் பண்றோம், அதோட ஸ்மெல் வந்து வெளில காட்டாது. இந்த கறி ஸ்மெல் மட்டும் தான் காட்டும், அந்த கறி துண்டு. சரிங்களா? அதே மாதிரி பூல வந்து கறி துண்டு வச்சிருப்பாங்க. நான் எந்த கறி துண்டு சொல்றேன்னு தெரியுது, அடுப்பு கறி. அந்த துண்டை எடுத்து உள்ள வச்சுப்பாங்க. அந்த ஸ்மெல் வந்து அதை அடைக்கும், அதனால வெளில வரும். அதனாலதான் இப்படியும் இருக்கணும் இப்படியும் இருக்கணும், ரொம்ப இதுலயும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. சரி, அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா புள்ள பெத்தவங்க கூட வந்து அந்த தீட்டு கழியாம வந்து நேரங்கட்ட நேரத்துல வெளியில போனாலோ இல்ல வந்தாலோ அந்த வாடகைக்கு கூட வந்து பேய் ஏறிடும்ன்றாங்களே, இது உண்மையா? இது உண்மை. ஏன்னா நானே நிறைய விஷயத்துல பார்த்துருக்கேன். அதாவது இப்போ நம்மளுக்கு வந்து எப்படி சொல்றது, இப்போ எனக்கு ஒன்று வேணும்னா நான் கேட்டு உங்ககிட்ட வாங்கிப்பேன். ஆனா அதுங்க எப்படி நம்மளுக்கு தெரியாது. இப்போ அதுங்களுக்கு ஒரு இது எங்கேயோ போறது, ஏதோ ஒரு டிவிஷன்ல இப்படி வந்து நிற்கும். சரிங்களா? நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, பேய் தான் இருக்கு மனுஷன் இருக்கான்ட்டு யாரும் இருப்பாங்க. நம்ம எதிர்ச்சியா வரோம். அங்க அந்த இடத்துல யாரா சுத்தி போட்டு இல்ல தேவையில்லாத செய்வினை எதெல்லாம் ஒரு அந்த இடத்துல போட்டு போயிருக்கலாம். இல்ல அது எப்படின்னா வந்திருக்கலாம், ஒரு டெத்து போகுது, அந்த டெத்து அபால இறந்தவங்க, பாதி வயசுல போனவங்க, ஆசை தீராதவங்க, அப்படியே அந்த ஆத்மாலாம் அலமோதும். அது போது இப்போ இந்த மாதிரி கர்ப்பிணி பெண்கள் மாசமா இருக்கும் போது வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதுல பாரம்பரியம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு ஆத்மா. ஆத்மாலேயே நிறைய ஆத்மா விஷயம் இருக்குது. அது ஒரு வெறும் சாதாரண ஆத்மா. அதுக்கு அந்த பாவம் என்ன எது, அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் செத்தது அதுக்கு தெரியாது. அதை எரிக்கும் போது தான் அதுக்கே தெரியும் நான் இறந்துட்டேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி வந்து கண்டிப்பா அடிக்கும். அதுக்கு தெரியாது என்ன ஏது, அது கர்ப்பிணியா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அதுக்கு ஒரு அபா. இப்ப எனக்கு எதனா பிடிக்குது சாப்பிடணும்னா அதை நான் சாப்பிட்டே ஆகணும்னா நான் சாப்பிட்டாயிடுவேன். சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்கும், இல்லை எனக்கு தூக்கம் வராது. அது போல அது வந்து நீ கர்ப்பிணியா இருந்து அந்த தீட்டு கழிக்கும் போது பிளட்டிங் இதுவா இருந்ததுன்னா அந்த ஸ்மெல்லுக்கு கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். அதனாலதான் அது காட்டேரி அம்மன்ன்றாங்க. சரிங்களா? வந்து உண்மையாலே காட்டேரி அம்மன் வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பத்திலேயே வந்து இறந்தவங்க தான் காட்டேரி அம்மன், அப்பயே அந்த வயசுலயே. சரிங்களா? அதனாலதான் காட்டேரி அம்மன் போனா கருவை கழிச்சிடும், கருவை அழிச்சிடும். ஆனா காட்டேரி அம்மன் நல்ல அம்மன் தான். அம்மன் வந்து நல்ல அம்மன் சொல்றோம். அப்ப எப்படி இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது, காட்டேரி அம்மன் வந்து அடிச்சிடும் மேல இருக்கு அப்படின்ட்டு. காட்டேரி அம்மன் வந்து அழிக்காது. அந்தமாவே கர்ப்பத்திலேயே தான் கரைஞ்சவங்க, அப்படிதான் இருந்தவங்க. ஆனா வந்து மத்தவங்க காட்டேரி அம்மா அடிச்சுட்டாங்க, காட்டேரி அம்மா அடிச்சா நீயும் தான் இருக்க மாட்ட. அதாவது ஒரு ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு என்ன தேவைன்றதோ அதுதான் தேர்ந்தெடுக்கும். அதே மாதிரி நேரம் காலம், உனக்கு நேரம் நல்லா இருந்தா நல்லது நடக்கும், நேரம் நல்லா இல்லைன்னா நல்லது இல்லை. எல்லா மனுஷங்க மேலேயும் வந்து பேய் ஏறாதாமே. ரொம்ப தைரியமா இருக்கிறவங்க மேல பேய் ஏறாதான், கடவுள் பக்தி அதிகமா இருக்கவங்க மேலேயும் பேய் ஏறாதான். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தனுக்கு நேரம் சரியில்லை, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி பலவீனமா இருக்கிறவங்க மேலதான் வந்து ஏறும்ன்றாங்களே, இது உண்மையா? கண்டிப்பா. இது என்ன சொல்றேன்னா, என்ன இதோட இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டாரு.
அதுனா ஏழைப்பட்டவங்க மேல மட்டும்தான் சாமி வருது, பணக்காரங்க எங்க வீட்டுல எல்லாம் சாமி வரலையே? அதுவும் எனக்கு அடுத்த கேள்வியா தான் இருந்தது. அது ஏன் அப்படி? நான் பார்த்திருக்கேன் ரோட்ல. இப்ப அடுத்த கேள்வியும் அதுதான். ஏன் வந்து சாமி கும்பிட போன இடத்துல தான் சாமி வரணுமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து இந்த சாமி எல்லாம் கும்பிடுவாங்க இல்லையா? அப்ப இவங்களும் கூட சேர்ந்து கத்துவாங்க. அது உண்மையா சாமி ஆடுறதா இல்ல இவங்களா அந்த மாதிரி நினைச்சுக்கிறாங்களா? அதாவது நம்ம வந்து வீட்டுல இருக்கும் போது நம்ம ஆட மாட்டோம், நம்ம வேலை என்ன அதை மட்டும் செய்வோம், வேலைக்கு போறது சாப்பிடுவோம். அந்த ஒரு ஆடி மாசம், அந்த ஃபெஸ்டிவல் டே, அந்த நாட்கள்ல மட்டும் கோயிலில் கொஞ்சம் சாமிகளை உக்ரம் படுத்தி வச்சிருப்பாங்க. அதாவது அந்த ஃபங்க்ஷன் கோசம் சாமி அலங்காரம் பண்ணி அழகா ஒரு நல்ல இதுவாக பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும்போது அந்த பம்போடுக்க வாசிக்க 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 ஆட்டோமேட்டிக்காக யார் யார் மேலே இருக்கோ, இவங்க மேலே இந்த சாமி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதாவது ஆடுறவங்க எல்லாருமே பொய்ன்னு சொல்ல முடியாது, மெய்ன்னு சொல்ல முடியாது. அதுதான் கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா வந்து கோயில்ல 100 பேர் இந்த 100 பேர் ஆனா ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒருத்தர் ஆனாலே 10 பேர் பிடிக்க வேண்டியதா இருக்குது இப்ப இருக்கிற நிலைமையில. அது எப்படி சொல்றது, நம்மளுக்கு தெரியலன்னு சொல்ல முடியாது. யாரு உண்மை யாரு போயின்னு இந்த காலத்துல. இப்போ கலப்படம் நிறைஞ்ச உலகமாயிட்டதுனால நிறைய பேர் ஏமாத்தி உண்மையா ஆடுறவங்களை கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இந்த பம்ப உடுக்கை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த உடுக்க அடிக்கும் போது ஒரு சில பேர் மேல நாகாத்தம்மனோ இல்ல அந்த நாகத்தோட அருள் இருந்தா கூட அவங்க ஆடுவாங்களா? கண்டிப்பா ஆடுவாங்க. ஏன்னா வம்ப உடுக்க என்பது வந்து சிவன் ஆடுற ஒரு உத்தரவு தாண்டவம். புரியுதுங்களா? ஏன்னா அவரு சூலத்திலயோ அந்த உடுக்க வச்சுதான் அந்த நடராஜ பாம்பு, ஏன்னா அவருடைய இது, அது அவருடைய ஒரு பொருள் மாதிரி, அவருடைய ஆயுதம் பொருள் தான் அது. அவரு இது பண்ண ஒரு விஷயத்தினாலதான் ஆடாத மக்களை கூட ஆட வைக்குது. புரியுது? இப்ப நம்மளுக்கு ஒரு பாட்டு நம்மளுக்கு பிடிச்சதுன்னா நம்மளுக்கு ஒண்டிதான் பிடிக்கும் நம்ம நினைக்க முடியாது, எல்லாருக்கும் பிடிக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே மெய் சிலக்க வைக்குது அந்த உடுக்கதான். தன்னை அறியாமலேயே அந்த ஆட்டம் வந்துடும். எப்பேற்பட்டவங்க இருந்தாங்களும் சரி, அது யாராலையும் நிறுத்து கண்ட்ரோலே பண்ண முடியாது. சிவன் சொல்லும் போது எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்கணும். அது உங்ககிட்ட தான் கேட்கணும், நீங்க ஒரு சிவன் பக்தர் கூட. அதாவது கழுத்துல வந்து இப்போ சிவன் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட கழுத்துல வந்து அந்த பாம்பு என்னைக்குமே இருக்கும். புரியுதுங்களா? மக்கள் வந்து சில பேர் வந்து பாம்பையும் கும்பிடுறாங்க, சில பேர் பாம்பை பார்த்தாவும் பயப்படுறாங்க. அதுவே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. இன்னொன்னு, பாம்புன்றது நல்லதா இல்ல கெட்டதா? இப்படி கேட்டா இருக்கு. பாம்பு நல்லது சொன்னா அப்ப நீ கையில புடின்னுவாங்க. அதாவது பாம்பு நல்லதுதான். ஏன்னா நம்ம அதை சீண்டாத வரைக்கும் தான் நல்லது. அதை சீண்டிட்டா படையே எடுக்கும். மனுஷங்களே அப்படிதானங்க. நம்ம கம்மன் இருந்த வரைக்கும் யாராவது நம்மள நோண்டாங்கன்னா அது ஓகே. பட் ஆனா பாம்பு வந்து நல்லதுதானா? நல்லதுதாங்க. இப்ப நீங்க இன்னொன்னு பாத்தீங்கன்னா, விவசாய இடம், இந்த நிலம், அந்த இடத்துல எல்லாம் இப்ப பில்டிங் வர ஆரம்பிச்சிச்சு. இப்ப அங்க இருக்கிறவங்க எங்க வந்துட்டாங்க? இப்போ லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா முதல்லயே வந்தது. நீங்க பாம்புக்கு போயிட்டீங்க, முதல்ல வந்தது. அப்ப அதுக்கு என்ன சொல்றது? அதே மாதிரி அது அந்த இடத்துல அது அதுங்களா விட்டானா அது அந்த பாதுகாப்புல நம்மளும் இருப்போம், அவங்களும் இருப்பாங்க. நம்ம தேவையில்லாம அவங்க இடத்தெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி உள்ளகத்தெல்லாம் வெளில விட்டு வெள்ளக்கத்தெல்லாம் உள்ள போனா அப்ப அவங்க எங்க அந்த பிராணிங்கெல்லாம் எங்க போய் சேரும்? அதனால பாம்பு நல்லதுதாங்க. நீங்க வந்து இப்ப அதுக்குதான் பண்ண அப்படி வச்சு ஷோ வச்சு காட்டுறாங்க. அந்த இடத்துல போய் வேணா பார்க்கலாம். நம்ம போயிட்டு அந்த இடத்துல வீடு கட்டின்னு அதுங்க வாழ்ற இடத்த நம்ம இடிச்சிட்டு அந்த மாதிரி விஷயத்தினாலதான் நம்மளுக்கு வந்து அது இதுவாயிடுது. இப்ப நீங்க கேட்டீங்கல்ல, நம்மளுக்கு ஆபத்தாதான் இப்ப முடியுது. இப்போ ஒரு சில பேருக்கு வந்து உடம்புல அந்த நாகத்தம்மன் அருள் இருக்கும்வாங்க, இல்ல சிவனோட அந்த அருள் இருக்கும்வாங்க. அவன் எந்த மதத்தாளா இருந்தாலும் சரி, அவங்க உடம்புல வந்து இந்த நாகம் மாதிரி ஏதாவது மார்க் இருக்கும், அது நாகம் மச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பத்தி நிறைய ரிசர்ச் கூட பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த நாகோட வடிவுல வந்து எங்கேயாவது தொடையிலையோ இல்ல கால்லயோ வந்து ஒரு அச்சு மாதிரி இருக்குமா, அது வந்து அவங்களுக்கு வந்து சிவன் இல்லாட்டி நாகாத்தம்மனோட அருள் இருக்குன்னு. இதெல்லாம் உண்மையா? எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மச்சம் இருக்குன்னுவாங்க, தொடையில நாக மச்சம்னுவாங்க. மச்சம்னா அந்த கலராலாம் கிடையாது, நார்மலா, ஆனா கொஞ்சம் பெருசா இருக்கும், இந்த உள்ளங்கை சைஸ் இருக்கும். சரிங்களா? ஒரு பாம்பு வந்து நல்ல பாம்பு வந்து 100 வருஷம் விஷத்தையே கக்காம வந்து யார் மேலேயும் எந்த ஒரு இதுவும் பண்ணாம அது வந்து நாகமணியா அது 100 இது பண்ணவொடனே 100 வயசு ஆகிவொடனே கக்குனவொடனே இறந்துடும். அந்த நாகம் இறந்து அந்த மணி வரும். அந்த மணி பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணி அளவு வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிரகாசமான ஒளி, இங்க அடிக்கிற ஒளி சுத்தி தெரியும். ஆனா அந்த நாகமணி வச்சோன்னே எங்க இருக்கிற பாம்பும் அங்க வந்து சேரும். அதுக்கு அவ்வளவு பவர்ஃபுல் இருக்கு. நாகமணின்றது சும்மா கிடையாது. ஏன்னா அது வந்து டெஸ்டிங்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அதை கையில தொட்டு நம்ம வாயில வச்சிட்டாலே விஷம்தான். அப்பதான் அதோட விஷத்தன்மையை அதை காக்கவே நிறைய பாம்புகள் இருக்கு. சரிங்களா?
அதாவது ஒவ்வொரு மனித உடம்புலயும் ஒவ்வொரு மாற்றம் இருக்கு. இப்போ எப்படி சொல்றதுன்னா, நீங்க பெண்ணாவோ நான் ஆணாவோ கடவுள் படிச்ச படைப்பு, அதுல சில குறைகளும் இருக்கும், சில நிறைவும் இருக்கும். அதுக்கு நம்ம இப்படி எடுத்துக்க முடியாது. நாகம் மச்சம் இருக்கவங்க சில கருநாக்கம்னு வாங்க. ஆமா சரிங்க, நான் சொன்னா பழிக்கும், நான் சொன்னா இது இருக்கும். அதாவது நான் தான் சொல்றேனே, நேரம் எண்ணம் சரியா இருந்தா எல்லாமே நல்லா நடக்கும். அந்த கருணாக்கு உள்ளவங்களுக்கே கூட அந்த நாகத்தோட இருக்கும்னு வாங்களே, அதெல்லாம் உண்மையா? உண்மைன்னு சொல்றதோட அந்த நாக்கு இருக்கு, அந்த மச்சம் இருக்கு, நான் சொன்னா நடக்கும், அவங்களா எல்லாமே எடுத்து சொன்னது. எனக்கு தெரிஞ்சு அது மாதிரி சொல்லி அவங்க கூட நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை வரலையே, நல்லா தான் இருக்கேன். அப்படியெல்லாம் அதான் சொல்றேனே, சயின்ஸையும் நம்பணும், கடவுளையும் நம்பணும். நம்ம வெறும் கடவுளை மட்டும் நம்பின்னு போறதுதான் வாழ்க்கை போகும். சில பேருக்கு அந்த உடம்புல அந்த அந்த பாம்பு மாதிரி ஒரு மச்சம் இருக்கும் இல்லையா, நாக மச்சம், அது இருந்தா என்ன பெனிஃபிட்? அதாவது பாத்தீங்கன்னா, நாக மச்சம் இருந்தா எப்படி சொல்றது, போன ஜென்மத்துல நீ நாகமா கூட இருந்திருக்கலாம். சரிங்களா? இல்ல இந்த நீ வந்து பிறந்த உடனே நாக சக்திகள் உனக்கு அனுரகங்கள் இருக்கலாம், நல்லது நடக்கும். ஆனா இல்ல கல்யாணம் கூடிய சீக்கிரத்துல ஆகாது, லேட் ஆகும். யாரை பார்த்தாலும் கோவம், அந்த பாம்பு சீண்டணும் பார்த்தீங்களா, எட்டது தொட்டதுக்கு எல்லாத்துக்கும் கோவம் வரும், நம்மள ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பா பார்ப்பாங்க. நாகமச்சம் இருக்கிறது நல்லதுதான், நல்லது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன ஒண்ணுன்னா, இப்போ நம்ம நினைச்சது அவ்வளோ சீக்கிரம் எளிதில் நடக்காது. ஆனா நம்ம ஒருத்தவங்களுக்கு சொன்னா அது நடக்கும், ஆனா நம்மளுக்கு நடக்க லேட் ஆகும். ஒரு இதுக்கு திருமணையோ, எங்கன்னா வேலை ஆபீஸ் போறதோ, இல்லை மற்றபடி எதனா ஒரு கடன் வாங்குறதோ, அது நம்மளுக்கு லேட்டாக நடக்கும். ஆனால் நீ இன்னொருத்தவங்க சொன்னா அந்த வேலை அவனுக்கு நடக்கும். இதுதான் அதோட பெனிஃபிட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த முனீஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் இந்த முனீஸ்வரனை வச்சு எப்படி பேய் ஓட்டுவீங்க? முனீஸ்வரனை வச்சு பேய் ஓட்டுறதா? அது ரொம்ப